மக்களை, ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணிருக்கப்போ ஆண்டவர் வர்றாரு. ஆபிரகாம் உனக்கு என்ன வேணும் கேளு, வேண்டுதல் நிறைவேற்றப்படுவேன். ஆண்டவரே, அடியானுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, பிள்ளை இல்லாத இருக்கிறேன்னு ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சரி ஏற்ற காலத்தில் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் வானத்தை காமிக்கிறார். வானத்தில் நட்சத்திரத்தை ஒன்றால் எண்ண முடியுமான்னு கேட்குறாரு. முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு உனக்கு குழந்தைகளை தருவேன். கடல் மணலை நீ எண்ண முடியுமா? அந்தளவுக்கு உனக்கு குழந்தைய தருவேன். ஏன்னா நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைங்க தான். ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்து நம்ம எல்லாருமே. முஸ்லீம் சொல்கிறாங்க இப்ராஹிமின் பிள்ளைங்க. இப்ராஹிமின் யார்? ஆபிரகாம். சாரா யார்? நம்மளுடைய ஆபிரகாமுக்காக ஒரு குழந்தைய பெற்று கொடுத்த அந்த தாய். தெரியுங்களா மக்களை? அதனால் நமக்கு நிச்சயமாக வந்து இந்த உலகத்தில் ஒரு முடிவு உண்டு. முடிவு சீக்கிரத்தில் வரும். ஆனால் அந்த நாட்களுக்காக நம்ம காத்திருக்கோம். ஒருத்தவங்களுடைய மரண நாட்கள் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் எதை குறித்து இந்த கோவம் இருக்காது, சண்டை இருக்காது, சத்தம் இருக்காது, எந்த ஒரு துன்பங்களும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால தான் வந்து நீ பிறந்த அன்னைக்கு உன்னோட மரண நாள் குறிக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் உன்னுடைய மரண நாள் உனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால தான் மக்களே, இன்றைக்கி அநேகர் வந்து பண ஆசை எல்லாத்துக்கு வேற இருக்குதுன்னு தெரியாமல் பணம் அலைஞ்சிட்ருக்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் அவன் மறைச்சி போகிறான். எங்கள் வீட்டு பக்கத்தில் 1க்கு 2 பேர், அண்ணனும் சரி தம்பியும் சரி. வீடு கட்ட ஆரம்பித்த உடனே தம்பி இறந்தாச்சு. தம்பி வீடு தான் கட்ட ஆரம்பித்தது, இறந்தாச்சு. இப்போ கடைசியில் அவங்க அண்ணனும் அந்த கட்டின வீடு அப்படியே நிற்கிது, சரியாக முடிக்கலை. கொஞ்சம் மறுபடியும் ஆரம்பித்து விட்டாங்க. மறுபடியும் அண்ணன் இறந்தாச்சு. அந்த வீடு என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் மக்களை, அவங்களோட மரணம் அவங்களுக்கு தெரியாது. கட்ட ஆரம்பித்தோன்னா அவர் போயிட்டார், கட்டினவர் போயிட்டார், கட்ட ஆரம்பித்து விட்டவர் போயிட்டார், அதுக்கப்புறம் இவர் போயிட்டார். இப்படி தான் மக்களை மரண நாட்களும் யாருக்குமே தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறது, இந்த பூமியில் இருக்க மட்டும் நல்லது மட்டும் செய்யுங்க மக்களை, கெட்டது செய்யாதீங்க. யாரும் தீங்கு செய்யாதீங்க. யார் மேலே யாரும் பொறாமல் கொள்ளாதீங்க. யார் மேலே யாரும் எரிச்சல் அடையாதீங்க. கோபத்தை நீங்கள் கட்டு பண்ணாலே கம்மி பண்ணாலே உங்களோட வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா அநேகர் யாரை பார்த்தாலும் டைவர்ஸ் கிறிஸ்தவங்களும் நிறைய டைவர்ஸ் போயிட்டுருக்குது. ஏன்? அவங்க வந்து உலகத்தாரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் வச்சுட்டுருக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் மக்களை, சேத்துலேருந்து விடுவிட்டு வர முடியாது, ஆற்றுலேருந்து விடுவிட்டு வர முடியாது. 2 கால் ஒரு இடத்துல தான் விடுவிட முடியும். அதனால தான் மக்களை அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணையே ஊழியக்காரங்களை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் டைவர்ஸ். காரணம் என்ன? அதுதான் ஒரு ஒழுங்கினமான வாழ்க்கை வாழ்கிறதுனால இன்றைக்கி அப்படி ஆகிட்டுருக்குது மக்களை. புறஜாதிகளும் அதே செய்கிறாங்க, இவங்களும் அதே செய்கிறதுனால தான் இன்றைக்கி என்னன்றது கிறிஸ்தவர்கள் அநேக இப்போ நல்ல கிறிஸ்தவர்கள் கூட மதிக்காமல் இந்த உலகம் வாழ்ந்துட்டுருக்குது.